என்பவை வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை எவ்வாறு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2 வகையான பிரச்சனைகள் நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. முதலாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் அப்படின்னு சொல்லலாம். கைகளில் வலி, கால்களில் வலி, நடக்கும்போது கணுக்காலில் வலி ஏற்படுகிறது, மூட்டுகளில் வலி ஏற்படுகிறது. ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா ஈவினிங் டைமில் எனக்கு கழுத்து இடுப்புகளில் கடுமையான வலிகள் ஏற்படுகிறது. வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்டா கூட எனக்கு அதில் நல்ல குணம் தெரிவது கிடையாது. காலை எழுந்து கொள்ளும்போது என்னால் நடக்கவே முடியாத அளவுக்கு கடுமையான வலி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இரண்டாவது, அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையான தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வியர்வை அதிகமாக வருவது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வியர்வை வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, வியர்வையில் கடுமையான துர்நாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மாலை நேரங்களில் ஊசி குத்துவது போல அரிப்பு ஏற்பட்டு உடல் முழுவதும் வீங்குகின்ற ஒரு பிரச்சனை, கால்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதே போல் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதங்களில் ஏற்படுகின்ற பித்த வெடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி தோல் நோய்களால் பாதிக்கப்படாதவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒருவருக்காவது இருக்கின்ற ஒரு தோல் பிரச்சனையை இன்றைக்கு பார்க்குறோம். இளம் வயதினராக இருந்தால் முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்கள் 40 வயதுக்கு மேலானாங்கன்னா முகத்தில் பார்த்திங்கன்னா மூக்குக்கு 2 பக்கமும் பட்டாம்பூச்சி போல் ஒரு டார்க் பேச்சஸ், கருமை நிறமான ஒரு பேச்சஸ் ஏற்படுகின்ற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நிறைய மருந்துகளை சாப்பிட்டு அல்லது உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணி கூட முன்னேற்றம் ஏற்படாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காக ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய மருந்துகளை வைத்து ஒரு சின்ன ஒரு மூலிகை கஷாயம், அதாவது இந்த சுக்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். சுக்கு இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லியுடைய விதை, இதுவும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கும் கொத்தமல்லியும் இல்லாத வீடுகளே இருக்காது. அதே போல் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கொடி இருக்கிறத நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதய வடிவமான இலைகளை கொண்டு இருக்கக்கூடியது. எல்லா நாட்டு கடைகளிலும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சீந்தில் கொடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு தேக்கரண்டி இந்த சீந்தில் கொடியுடைய சூரணத்தை போடுங்க. ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி விதை, அதாவது அந்த தனியாவை லேசாக 1க்கு 2ஆக இடித்து அதை போடுங்க. அதே போல் ஒரு தேக்கரண்டி சுக்கு நன்றாக இடித்து பொடித்து துணியில் வைத்து சலித்து எடுத்து அந்த சாஃப்ட் சூர்ணம், அதை ஒரு தேக்கரண்டி போடுங்க. இந்த 3த்தையும் நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. சர்க்கரை இல்லாதவர்கள் ஒரு துளி தேன் சேர்த்துக்குங்க. சர்க்கரை இருப்பவர்கள் தேனோ பனங்கற்கண்டோ சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு கஷாயத்தை அல்லது இந்த ஒரு மூலிகை தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு ஒரு மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் வேகமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக குறையிறத பார்க்க முடியும். குறிப்பாக பொடுகு, அதனால் ஏற்படுகின்ற முகத்தில் சிறு சிறு புள்ளிகள், தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மாதத்தில் குறைந்தது ஒரு 30-40% குறையிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய், பொதுவாக பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடம்புல மிக அதிகமாக மாறும்போது உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூட்டுகளில், உதாரணத்துக்கு கால்களில் இருக்கக்கூடிய கணுக்காலில் தான் அது அதிகமாக ஏற்படுறத பார்ப்போம். கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள், அதே போல் கைகளில் இருக்கக்கூடிய மூட்டுகள், மணிக்கட்டுகள், இந்த இடங்களில் கடுமையான வேதனை மற்றும் வலியுடன் அந்த பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இரத்த பரிசோதனை செய்து பார்த்தோம்னா நமக்கு யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். பெரும்பாலும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் நிறைய பெண்களுக்கும் இன்றைக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய மது அருந்தக்கூடியவர்கள், அசைவ உணவை முக்கியமாக சாப்பிடக்கூடிய அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகக்கூடிய பிரச்சனை.
இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மிகச் சிறப்பான மருந்து நான் சொன்ன இந்த மூலிகை கஷாயம். சீந்தில் கொடி ஒரு பங்கு, கொத்தமல்லி விதைன்னு சொல்லக்கூடிய தனியா ஒரு பங்கு, நன்றாக பொடித்து சலித்து எடுக்கப்பட்ட அந்த சுக்கு அதோடைய சூரணம் ஒரு பங்கு, 200 மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு ஒரு 30 அல்லது 45 மணித்துளிகள் முன்னாடி சாப்பிடணும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது உடம்புல சோரியாசிஸ் நோய் இருக்கும். அந்த நோய் வேகமாக பரவ என்ன ஆகும்னா முட்டுகளில் கடுமையான ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். யாருக்கெல்லாம் சோரியாசிஸ் நோய் ஏற்பட்டு 10 அல்லது 12 வருடம் இருக்கிறதோ உடலில், அவர்களுக்கு எல்லாருமே உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் இந்த மாதிரி கடுமையான வலிகள் அல்லது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுறதை பார்க்கலாம். ஒரு குழந்தைகளுக்கு குறிப்பாக இன்றைக்கு 10-12 வயது இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சோரியாசிஸ் நோய் ஏற்படுதுன்னா அவங்க 24 வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நோய் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஏன்னா சோரியாசிஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும், ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும். இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்டீராய்டு மருந்துகளை கொண்டு இந்த ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மருந்து. இந்த சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம், சுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூர்ணம், தனியாவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம், மூன்றும் ஒரே ஒரு தேக்கரண்டி, தண்ணீர் 200 மில்லி கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போதே ஒரு மாத காலத்திலேயே இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகள் சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது பெயின் கில்லர் கூட அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா பெயின் கில்லர் சம்மந்தப்பட்ட மருந்துகளை அவங்க சாப்பிடும்போது அவங்க தோல் வேகமாக பரவுறதை பார்க்க முடியும். சரி, அந்த அது சம்மந்தப்பட்ட ஸ்டீராய்டு மருந்துகளை சில சமயம் கொடுக்கும்போது அதையும் ஒரு பேலன்ஸ்டாக தான் வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல முன்ன பின்ன ஆனால் கூட அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் உடம்பை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். எனவே நேர்களே, தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி, அதே போல் தோல் நோயோடு சேர்த்து இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் யாருக்கு இருந்தாலும் சரி, அதே போல் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 4 பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் சரி வீட்டிலேயே செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மூலிகை தேநீர் அல்லது மூலிகை கஷாயம். சீந்தில் கொடி ஒரு பங்கு, சுக்கு ஒரு பங்கு, தானியக்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதாவது கொத்தமல்லியுடைய விதை அல்லது தனியா அது ஒரு பங்கு, 200 மில்லி தண்ணீர், இதை எல்லாத்துலேயும் ஒரு பங்குன்னு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நம் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் தமிழ்நாட்டில் குடும்ப வன்முறை, பெண்களின் மீதான வன்முறை மிகவும் அதிகரித்து வருகிறது என்கிற ஒரு செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. உண்மையில் இந்த செய்தியை நாம் 10ஆம் அறிந்தாலும் கூட புள்ளிவிவர அடிப்படையில் பார்க்கிற போதும் தமிழகத்தில் இந்த குடும்ப வன்முறையினுடைய அளவு பெருமளவு அதிகரித்திருப்பதை அந்த புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த வன்முறைகள் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன, அல்லது இந்த வன்முறைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது, குடும்ப வன்முறையினுடைய பல்வேறு விதமான பரிமாணங்கள் என்ன என்பதை நாம் பேச வேண்டியவர்களாக, சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு விதத்தில் இது சமூக பிரச்சனையாக இருக்கிறது, இன்னொரு விதத்தில் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த விதத்தில் சட்டம் ஒழுங்கு என்று வருகிற போது பெண்கள் கொடுக்கக்கூடிய புகார்களை தமிழக காவல்துறை உரிய முறையில் அணுகுவதில்லை, காலம் தாழ்த்துகிறார்கள், உரிய விசாரணை மேற்கொள்வதில்லை, குற்றமளித்தவர்களை தண்டிப்பதற்கு அவர்கள் முன்முயற்சி எடுப்பதில்லை என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் என்பது
உண்மையிலேயே ஒரு காவல்துறைக்கு செல்லக்கூடிய ஒரு புகார் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு மிக இயல்பாக அவர்களுடைய அனுபவமாக இந்த உண்மைகள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் குடும்ப வன்முறை தொடர்பான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் அல்லது அந்த சட்டபூர்வமான ஒரு நடைமுறைகளுக்குள் சிக்கிக்கொள்கிற போது பலரும் அடையக்கூடிய மன உளைச்சலின் காரணமாக பல சமயங்களில் பெண்கள் புகார் கொடுக்கக்கூட தயங்குகிறார்கள் என்கிற நிலையும் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த குடும்ப வன்முறை என்பது இன்றைக்கு பெருமளவு அதிகரித்திருப்பது என்பதை பற்றி நாம் கவலையுடன் பேச வேண்டியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிற போது பலவிதமான காரணங்கள் நமக்கு தோன்றுகின்றன. முக்கியமாக பெண்கள் முதல் முறையாக இப்பொழுதுதான் ஒரு விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்களே, தன்னைத்தானே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஒரு சமமான வாய்ப்புகளை இன்றைக்கு பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்கிற போது தங்களுக்கென சில அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன என்பதை பெண்கள் வலியுறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். என்றால் பொருளாதார ரீதியாக எப்போதும் ஒரு ஆணை சார்ந்திருக்க வேண்டும், ஒரு ஆண் உருவாக்கக்கூடிய உலகத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற நிலை மாறி ஒரு குடும்ப அமைப்பிற்குள் தங்களுடைய ஜனநாயக ரீதியான உரிமைகளுக்காக இன்றைக்கு பெண்கள் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம்தான் இன்றைக்கு பல்வேறு விதமான ஒரு குடும்ப மோதல்களாக மாறுகிறது. அப்பொழுது பெண்கள் போராடுகிற போது காலமாக அதிகாரத்தை அனுபவித்து வந்திருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது ஆண்களினுடைய அந்த ஆணாதிக்க மனநிலை, அந்த ஈகோ என்பது மிகவும் வன்முறையான முறையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவர்கள் பெண்களை வன்முறையால் ஒடுக்க முயற்சிக்கிறார்கள், பெண்களை தாக்குகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பெண்களினுடைய தற்கொலை விகிதம் கூட தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள். குடும்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகள் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாக இருக்கிறது. இது இரண்டு யுகங்களுக்கு இடையிலான மோதலாக நான் பார்க்கிறேன். ஒரு பழைய யுகத்திற்கும் ஒரு புதிய யுகத்திற்குமான ஒரு யுத்தமாக நான் பார்க்கிறேன். இந்த யுத்தத்தை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் என்றால், குடும்ப அமைப்பிற்குள் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் என்கிற உணர்வு மேலே வர வேண்டும். பெண்கள் திருமணமாகி ஒரு வீட்டிற்கு வந்து விடுவதனாலேயே இந்த வீட்டினுடைய அடிமைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. அவர்களுக்கென தனித்துவமான உரிமைகள் இருக்கின்றன. எல்லா மனிதர்களுக்கும் இடையிலான சமத்துவமான உரிமைகளை யாரும் எதன் பொருட்டும் பறிக்க முடியாது என்பதைத்தான் இந்த மோதல்கள் சுட்டி காட்டுகின்றன. இன்னொன்று, இந்த புகார்கள் அதிகரிப்பதற்கு மிக இன்னொரு காரணத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒப்பீட்டளவில் விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக நீங்கள் கேரளா, தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் இருக்கின்றன. இங்கு நாம் முன்னெடுத்த சமூக நீதி கோட்பாடுகள், பெண் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஆகியவற்றின் காரணமாக இன்றைக்கு பெண்களினுடைய விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. பெண்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றிய உணர்வை பெற்றிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக தங்களை தாங்களே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பெண்கள் இன்றைக்கு அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் வட மாநிலங்களோடு ஒப்பிட்டால் ஆணவ கொலையை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டை விட பல மடங்கு அங்கு ஆணவ கொலைகள் நடக்கின்றன. பல வழக்குகள் பதிவாவது கூட கிடையாது. அதே போல் நீங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களும் கூட, அது பாலியல் குற்றங்களாக இருக்கலாம், குடும்ப வன்முறையாக இருக்கலாம், அதுவும் கூட வட மாநிலங்களில் பெருமளவு இருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது டெல்லி போன்ற நவீன நகரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரங்கள் என்பது மட்டுமல்ல, பெண்களை பெருமளவிற்கு வன்முறைக்கு ஆளாக்கக்கூடிய மாநிலங்களாகவே இருக்கின்றன. இன்னும் பல வட மாநிலங்களில் உள்ள கிராமங்களில் பெண்கள் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற விதிமுறைகள் எல்லாம் கூட அந்த பஞ்சாயத்துகள் இன்றைக்கு அமல்படுத்துகின்றன. அதோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு நிறைய விஷயங்களில் முன்னேறி வந்திருக்கிறது. நாம் முன்னெடுத்த சமூக நீதி கோட்பாடுகளின் வழியாக பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஒப்பிட்டு பார்த்தால் தான் தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை இந்த 50 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அப்படி பார்க்கிற போது பெண்களின் மீதான இந்த வன்முறையை களைவதற்கு, பெண்களின் மீதான இந்த அத்துமீறல்களை, அராஜகங்களை களைவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தால், முதலாவதாக பாலின சமத்துவத்தை நாம் எல்லா இடங்களிலும் வலியுறுத்த வேண்டும். குடும்பங்களுக்குள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அது ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் அண்டை வீட்டார்களாக இருந்தாலோ அல்லது அந்த குடும்பத்தை நன்கு தெரிந்த நண்பர்களாக இருந்தாலோ நாம் உடனடியாக அங்கு பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு உதவுவது நம்முடைய பொறுப்பு என்று நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணை வன்முறைக்கு ஆளாக்குவதோ, ஒரு பெண்ணை துன்புறுத்துவதோ எந்த ஒரு கணவருடைய உரிமையும் ஆகாது, எந்த ஒரு குடும்பத்தினுடைய உரிமையும் ஆகாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த குடும்ப பிரச்சனையில் தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறது. அது நீங்கள் அந்த தெருவில் வசிப்பவராக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், உங்களோடு ஒரு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பெண்ணுக்கு தார்மீக ரீதியான ஒரு ஆதரவை அளிக்க வேண்டும். சட்டத்தின் பிடியில் குற்றமளித்தவர்களை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளை தடுப்பதில் சமூகம் முழுமையாக பங்காற்ற முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் மொழி திரை இசை ஆர்வலர் திரு வே. முருகப்பன். ஒரு தமிழ் மொழி ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் இவர் வாழ்ந்த காலகட்டம் தமிழ்நாட்டிலிருந்து பர்மா ரங்கூனுக்கு போய் மறுபடியும் இங்கே வந்து அங்கே போனாலும் தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக மொழியை இவர் எப்படி கற்றுக்கிட்டாங்க, திரை இசை பொறுத்த வரைக்கும் தமிழ் இசை பாடல்களையும் படங்களையும் எந்த அளவுக்கு ரசித்து பார்த்துருக்காங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் மொழி ஆர்வலரா, திரை இசை ஆர்வலரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். உங்களுடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 50, 60கள் அதெல்லாம் சொல்லலாம். அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிறந்து சிறு வயதிலேயே நீங்கள் பர்மா போயிட்டீங்க. அதுக்கப்புறமா திரும்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலையுமே தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விட்டு போன ஒரு விஷயமாவே இல்லை. இங்கே தமிழ் மொழியில் படித்தாலும் பர்மாவில் போன காலகட்டத்திலையும் தமிழ் மொழி பயின்றிருக்கீங்க. இங்கே திராவிட இயக்கங்கள் மேலே ஒரு அதிகமான ஈடுபாடு, அது வளர்ந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பள்ளி மாணவரா கல்லூரி மாணவனா இருந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய எழுச்சி எந்த அளவு ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அதுவும் கலைஞர் அவர்களை சொல்லும்போது அவருடைய திரையுலக பயணம் எவ்வளோ ஒரு பரந்து விரிந்த பயணமாக இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ந்த அந்த பருவத்தில் பராசக்தி அப்படின்ற அந்த திரைப்படம் வந்து எவ்வளோ தூரம் தமிழ் இளைஞர்களை கவர்ந்த ஒரு விஷயமா அமைஞ்சிச்சுன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. அடிப்படையில நீங்க ஒரு தமிழன், தமிழ்நாட்டில் இருந்தீங்க, ஆனா பர்மா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அங்கேயும் முழுமையான ஒரு கல்வி பயின்று 62ல நீங்க மறுபடியும் தமிழ்நாடு திரும்பி வந்தீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார்? இப்போ நான் பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் பயின்ற காலம் 45லேருந்து 50 வரை. அப்போது அந்த பள்ளி முறை ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆண்ட காலமாக இருந்தாலும் தமிழ் கல்வியில் அந்த என்சுவடி ஏட்டு பள்ளிக்கூட முறையில் அதாவது மனப்பாடம் தான் எல்லாமே இருந்தாலும் அத்தனையும் ஆழமாக ஊன்றி படிக்கிற அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இப்போ நம்ம படிச்சோடி எல்லாமே மனப்பாட முறை தான் இருந்தாலும் அது வந்து பின்னாடி ரொம்ப உபயோகமாக இருந்தது. முதல் வகுப்புலேயே உலக நீதி இது வந்துடும், உலக நீதி ஆத்திச்சூடி வந்துடும். 2ஆம் வகுப்பில் கொன்றை வேந்தன், 3ஆம் வகுப்பில் வெற்றி வேர்க்கை, இது மாதிரி நல்வழி நன்னறி என்று இப்படி படிப்படியாக விவேக சிந்தாமணி வரைக்கும் 5ஆம் வகுப்பு முடிவுக்குள்ளே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டதுனால எங்களுக்கு தமிழ் அறிவு ரொம்ப சிறப்பாக ஊக்குவித்தார் திரு ராமசாமி ஐயங்கார் என்ற என்னுடைய தமிழாசிரியர். அதற்கு பின் வந்த தேவதாஸ் என்பவரும். அந்த பள்ளி வாழ்க்கை தான் எனக்கு தமிழ் அறிவு வளர உரம் போட்டது. காரணம், நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போதே படித்த பின்னால் எல்லா பத்திரிகையிலும் படிக்க ஆரம்பித்தேன். அது சிறுவர் இதழ்கள், அப்புறம் கல்கி அப்போ தான் பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே வாங்குவாங்க, அதையும் படிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு தினமணி பத்திரிகை எடுத்து பாருங்கள். காந்தி மதுரை வந்த செய்தி கூட எனக்கு நல்லா படித்த ஞாபகம் இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு கல்வியை அப்போ அளித்தார்கள். ஆகும் அந்த தமிழ் அறிவு ஆரம்ப காலம் அதுதான் இது. அப்புறம் என் தந்தையார் அங்கே இருந்ததுனால 1924 எங்கள் தகப்பனார் அங்கே வணிகம் செய்து வந்தார்கள். என்னை அங்கே மேல் படிப்பதற்காக 52 இங்கே வந்து என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். எனக்கு கலைஞர் அறிமுகமானது எனக்கு தெரிந்து அந்த பொன்னமராவதியில் அப்போது மந்திரிகுமாரி படம் போட்டிருக்கார், அதை போஸ்டர் ஒட்டுவார்கள். அதில் வந்து பார்த்தால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த மந்திரிகுமாரி, திரைக்கதை வசனம் மு. கருணாநிதி என்று போட்டிருக்கும். அப்போது தான் கருணாநிதிங்கிற ஒரு பேர் கேள்விப்படுகிறேன். பின்பு என்னுடைய அப்பாவோட சென்னை வந்தவுடன், இப்போ சென்னை கிடையாது மதராஸ் தான், மதராஸ் வந்தவுடன் எங்கே பார்த்தாலும் சிவாஜியோட அந்த கோர்ட் சீன் உள்ள போஸ்டர், இன்னொன்று அந்த பூசாரியை வெட்ட போகிற போஸ்டர், இது மாதிரி எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகள். ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் சர்வர்கள் ஒவ்வொருத்தர் வாயிலும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உடையப்பர் ஆகிவிட்டார் ஓர் நொடிக்கல், ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாதிரி
எல்லா மாதிரி உப்பப்பர் ஆகிவிடா உணரப்பாணி, இந்த மாதிரி கோட்ஸின் வசனங்கள் எல்லாம் எல்லோரு வாயிலும் எனக்கு பிரமித்து போனேன். எப்படி ஒரு வசனங்கள் எழுதுவோர் கருணாநிதி என்று எனக்கு அப்போது தெரியாது. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் சேர்ந்தவுடன் அதே நேரத்தில் அங்கேயும் பராசக்தி ஓடிக்கொண்டிருந்ததால் என்னை உறவினர் கூட்டிக்கணும். அப்போ தான் அங்கே தான் பார்க்கிறேன். திரைப்படம் பார்த்தது முதல் அங்கே தான். அதற்கப்புறம் 6ஆம் வகுப்பில் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தேன். அதாவது கல்கட்டா யூனிவர்சிட்டி, கல்கட்டா போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் தான் அந்த கல்வி பிறந்தது. அதில் 14 மொழியிலையும் எடுத்துக்கலாம் தாய்மொழி. அது வெர்னாக்குலராக நான் தமிழ் எடுத்துக்கிட்டேன். அந்த தமிழ் எடுத்து படிக்கிறப்போ நம்ம தமிழ் மாணவர் எல்லாமே நம்ம திராவிட இயக்க மாணவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாமே நம்ம திராவிட இயக்க பத்திரிகைகள், நம் நாடிலிருந்து திராவிட நாடு, ஹோம்லேண்டு, மன்றம், முரசொலி எல்லா பத்திரிகைகளையும் படிப்போம். அவர்கள் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் படிப்பார்கள். இப்படி நான் படித்து இயல்பாகவே இயக்க அனுதாபியாகவும் தமிழ் மேல் ஒரு மிகுந்த பற்றுடையவனாகவும் மாறிவிட்டது. அதற்கிடையில் நான் 1954 7வது படித்து கொண்டிருக்கிறேன். அப்போது புத்தமத மாநாட்டிற்கு தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அங்கே அழைக்கப்பட்டு வந்தார்கள். நான் முகல் வீதியில் இருந்தேன், இவர் மவுந்தாளி தெருவில் இருந்தார்கள். அப்போது இவரை எப்படி நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம் என்றால், தமிழ் மாணவர் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து அங்கே ஆர்பரிலிருந்து இவரை ஊர்வலமாக ஒரு காரில், பெரிய காரில் ஊர்வலமாக எல்லோரும் ரங்கூன் வழியாக அந்த தெரு வழிக்காது எங்கள் பள்ளிகள் சென்று வரவேற்புரை நிகழ்த்தினார். ரொம்ப அருமையான சொற்பொழிவு நிகழ்த்தினார். அப்போது தான் பெரியாரை பார்க்கிறேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு ஆர்வம், இவரிடம் போய் எப்படியாவது ஆட்டோகிராஃப் வாங்கிவிட வேண்டும். எனக்கு பக்கத்தில் தானே இருக்கார். அப்படின்னு போய் வாங்க போனேன். காலையில் போனால் ரொம்ப நல்லா பேசினாங்க. ராஜாராம், மணியம்மை எல்லோரும் வந்திருந்தார்கள். நல்லா அருமையாக பேசினார். ஆனால் ஆட்டோகிராஃப் கேட்டப்போ, இல்லை தம்பி, காசு கொடுத்தால் தான் நான் போடுவேன். ஐயா, எனக்கிட்ட நான் சிறுவன், எனக்கிட்ட ஏது காசு அப்படின்னு. இல்லை, அது என்னுடைய கொள்கை ஐயா தம்பி அப்படின்ட்டார். நான் அதை ஏமாற்றமாக விட்டுவிட்டேன். இது ஒரு சம்பவம், மறக்க முடியாத, பெருமாள் இருந்தப்போ மறக்க முடியாத சம்பவம் இது ஒன்றும். அதுக்கப்புறம் அந்த 10ஆம் மெட்ரிகுலேஷன் வரைக்குமே தமிழில் நல்ல படித்ததோட இந்த இயக்க கூட்டங்கள் எல்லாம் அங்கேயும் உண்டு. பர்மா திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல வளர்ச்சி பெற்ற இப்போவும் இருக்கிறது. அதில் ரொம்ப தீவிரமாக எங்கே இது நடந்தாலும் செல்வேன். அந்த மாதிரி இந்த இதில் இருப்பதனால கலைஞருடைய படங்கள் எல்லாமே நான் அங்கே பார்த்தேன். திரும்பி பாரிலேருந்து மனோகரா எல்லாமே அங்கே பார்த்தது தான். நிறைய படங்கள். பர்மாவோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? பர்மா வாழ்க்கை முறை கிட்டத்தட்ட நம்ம தமிழக கலாச்சாரம் தான். தமிழக பண்புடையவர்கள் தான் தமிழர்கள். அதாவது அந்த மொழியே பாலியும் தமிழும் கலந்தது தான் பர்மிய மொழி. நான் அதையும் கற்றிருக்கிறேன். அந்த மொழியிலே யா என்பது யா, அதே மொழி தான். பாவும் அதே தான் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி எத்தனையோ நான் இன்னும் ஆராய்ந்து பார்த்தால், தேவநாயப்பாணர் மாதிரி ஆராய்ந்தோம்னால் அந்த ரூட் எதுனா நம்மளோட தமிழ் தான். அந்த மக்களும் மனசில் கள்ளங்கவிடம்லாம் பழகிறவங்க நல்லவங்க, ரொம்ப அருமையாக. அதாவது உலகத்திலே ஒரு சிறந்த நாடு எதுன்னு சொல்லுவாங்க. அந்த கள்ளங்கவிடம் இல்லாத அந்த மக்கள் இருக்கிறதுனால அந்த நாடு தான் சிறந்தன்னு நான் சொல்லுவேன். நான் வளர்ந்ததுனால சொல்லலை. அப்படி ஒரு பாசமாக பழகிறவங்க அந்த நண்பர்கள். இன்றைக்கி எனக்கு நண்பர்கள் இருக்கார். சென்ற பிப்ரவரியும் மறுபடியும் நான் போய் வந்தேன் பர்மாவிற்கு. இப்போவும் அதே பாசத்துடன் தான் இருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம். ஆக அந்த நல்ல நாடு, அதோட இயற்கை வளமுள்ள நாடு. எப்படி என்றால், பிரம்மபுத்திராவிலிருந்து பிரிந்து ஐராவதி அந்த தேசத்தை அப்படியே நடுவே பிளந்து கொண்டு வர்ற மாதிரி வருகிறது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஐராவதியை கடக்காமல் நீங்கள் போக முடியாது. ஆக அந்த இயற்கையாகவே ரொம்ப நல்ல செழிப்பான நாடு. அந்த நம்ம நெல் பயிர் நம்ம பண்ணுறோமே, அது அப்படி பண்ணுறாங்கன்னா விதைப்பது தான். இந்த பிடுங்கி நடுறதெல்லாம் அது கிடையாது. அதுவே அருமையாக நிறைய வரும். ஒரு காலத்தில் அது எக்ஸ்போர்ட் பண்ணி கூட இருந்ததை இப்போ இந்த இராணுவ ஆட்சினால் சேர்ந்து போனது. அதே மாதிரி வெளியே பணிகள்லாம் ரொம்ப அருமையான காட்சிகள், நல்ல இயற்கை. கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே இருக்கும். கேரளா எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பர்மா உண்டு. அந்த கிளைமேட்டு கூட அதே மாதிரி தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அது எப்படின்னா மே டு அக்டோபர் அங்கே மழை பெய்யும்.
3 மாதம் வெயில், 3 மாதம் இது பனிக்காலம், இவ்வளோதான். ஆனால் அற்புதமான சீதோஷ்ண நிலை நல்லாயிருக்கும், பழகுறதுக்கு நல்லவங்க. வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே மாதிரி இங்கே இந்தியாவில் மாதிரி பல பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அவர்களுக்குள் இன வேறுபாடு இருக்கிறது. பர்மர்கள் தவிர வேறு நிறைய இனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உரிமைக்காக போராடுவதால் இனக்கலவரம் ஏற்பட்டு அந்த நாடு இன்னமும் ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ண போகிறார் என்று தெரியவில்லை. அதுக்குத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மற்றபடி அந்த நம்ம சிலப்பதிகாரத்தில் வரும் தண்ணி இது இருக்கு இல்லையா, அந்த கோவலன் கண்ணகி மாதவி அந்த வசந்த விழா, அந்த வசந்த விழாவைத்தான் இன்று தண்ணீர் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம வருஷப்பிறப்பு அன்னைக்கு அங்கே தண்ணீர் பண்டிகை அன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த அந்த ஊரே விழாக்கோலம் போட்டு இருக்கும், ரொம்ப நன்றாக இருக்கும். அது இன்னொரு இது, இப்போ நம்ம மாதிரி அங்கே ஜாதி இது கிடையாது, ஒரே இனம்தான். எந்த இதுவும் கிடையாது, புத்த மதத்தை பின்பற்றுறாங்க, எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால் அங்கே நம்ம பழைய கலாச்சாரத்தில் நம்ம இலக்கியத்தில் இந்த மாதிரி களவு ஒளி மனம் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போது அங்கே நடக்குது. ஒரு பெண்ணும் மனம் அவர்கள் விரும்பினால் அவர்கள் வீட்டை விட்டு போய்விடுவார்கள். பின்பு இவர்களாக அறிந்து அவர்களை பெற்றோர் பேசி திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த மாதிரி தான் நடக்கிறது இன்றைக்கும். அந்த கலாச்சாரத்தை அது தமிழ் மொழியிலிருந்து, தமிழ் கலாச்சாரத்திலிருந்து போனது தான். அதனால அங்கே அவங்க பண்பாடு எல்லாமே நம்ம பழைய தமிழ் கலாச்சாரம் தான் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, எல்லா தெற்காசியா பூராவுமே நம்ம கலாச்சாரம். அது காரணம் ராஜேந்திர சோழன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கல்வெட்டுகளை நான் பார்த்திருக்கிறேன். பர்மா யூனிவர்சிட்டியில் அந்த கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் கட்டிய கோயிலும் அங்கே இருக்கிறது. இதுபோக பல சிறப்புகள் அங்கே உண்டு. எல்லோருமே ஒரு முறை பர்மா போய் பார்த்து வந்தால் அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக சார். மொழி ஆர்வம் அதை தாண்டி திரை இசை ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தமிழ் திரைப்படங்கள், தமிழ் திரை இசை இதை பற்றின நிறைய ஒரு புரிதல்கள் இருக்குது. இதை பற்றி தேடி தேடி போய் நிறைய புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களுடைய காலகட்டம் பராசக்தி ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தி வந்த ஒரு சூழல். அப்படின்னும் போது கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாயிலாக அவருடைய இளமை பருவம், அவருடைய திரையுலக பயணம் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவபூர்வமாக ரசிச்சு அதை மற்றவங்களோட பகிர்ந்திருக்கீங்க. உங்களை பாதிச்ச ஒரு திரைப்படம் அந்த காலகட்டத்தில் அது எப்படி இருந்துச்சு? பராசக்தி அந்த படம் பார்த்த உடனேயே, அதுவரை நிறைய படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தியாகராஜ பார், சின்னப்பா இப்படி படம் நடித்தது எல்லாமே பிராண படங்கள் இது வரும். அந்த வசனங்கள் இளங்கோனுக்கு அப்புறம் தான் ஓரளவு, கண்ணகிக்கு அப்புறம் தான் அந்த வசனமே அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிராணநாதா இப்படி தான் நாதா மங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களோ ஒழிய இந்த வசனங்கள்லாம் வித்தியாசமாக இருக்காது. ஆனால் கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வசனங்களை எல்லாம் தூய தமிழில், அழகான தமிழில் அதையெல்லாம் மாற்றி அமைத்தார். அந்த கேட்கும்போதே திரும்பவும் கேட்க தூண்டும் அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு வசனங்களும் இருந்தன. இப்போ அவர் பிராணநாதாங்கிறது அத்தான்கிற ஒரு வார்த்தையை போட்டு அது ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்பட அளவுக்கு ஒரு வார்த்தையாக அப்புறம் சாதாரணமாக இது பண்ண. அதுக்கு காரணம் கருணாநிதி அவர்கள் தான். அதற்கு முன்னாடி அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி பகுத்தறிவை பரப்ப செய்யவும் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்ற இலக்கணம் வைத்த மாதிரி இருந்தது உண்மை. ஆனால் இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் பட வரலாறு திருப்பி போட்டது மாதிரி ஆகிட்டு, ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஆகிட்டுது. எப்படி என்றால், இப்போ கருணாநிதி அவர்களுக்கு முன்பு, கருணாநிதி அவர்களுக்கு பின்பு அப்படின்னு ஒரு காலகட்டம் எடுத்தால், கருணாநிதி அவர்களுக்கு காலகட்டத்துக்கு பின்பு எல்லா வசனகர்த்தாலும் ஸ்ரீதர் முதற்கொண்டு, ஸ்ரீதரெல்லாம் வேறு மாதிரி எழுதுவார். எல்லோருமே இவரை பின்பற்றித்தான் எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனால் மக்கள் இதைத்தான் விரும்பினார்கள். இன்னொன்று, திரைக்கதை வசனம் மு கருணாநிதி என்று எழுதினால் தியேட்டரே தியேட்டரே கலகல என்று கைதட்டுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு ரசிகருடைய வரவேற்பு இருந்தது. அதுவரை எந்த வசனகர்த்தாக முக்கியத்துவம் படவில்லை.
இவர் வந்ததுக்கப்புறம் தான் வசனகர்த்தாவுக்கு முக்கியத்துவம். ரெண்டாவது, நான் பார்த்த அளவில் இவர் இளமை காலத்திலேயே மிகவும் துணிச்சல் உள்ளவராக இருந்திருக்கிறார். எப்படி என்றால், தான் திருக்கோயிலிருந்து 6வது சேர போகிறார். நான் படித்தது இதெல்லாம். அப்போது தலைமை ஆசிரியர் இவருடைய இது போராது, அதனால் குழந்தை வகுப்பில் சேர வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இவரே நேரடியாக தலைமை ஆசிரியரிடம் பேசி என்னால் முடியும், நான் படிக்க முடியும் என்று இது பண்ணி அவரை சேர வைத்தார். அங்கேயே அவருடைய திறமையை காட்டுகிறது, ஒரு தன்னம்பிக்கை காட்டுகிறது. என்னை பொறுத்தவரை ஒரு சைல்டு ப்ராடிஜி, மழலை மேதை. ஏன்னா பிறக்கும் போதே கருவில் திருவாய் உருவானவர். அதனால தான் கருணாநிதி என்று வைத்திருக்கிறார்கள் பெற்றோர். ரெண்டாவது, இவருடைய பருவ ஒவ்வொரு இதையும் கவனிக்கும் போது இளமை பருவத்திலேயே கமலாலயத்தில் நீந்துகிறார். தென்னனோடு நீந்தும் போது பாதி வழியில் தென்னன் திணறுகிறார். அப்போது கலைஞர் அவர் சொல்கிறார், பாதி வந்து அதை மீதி போய் சேர்ந்து விடுவோம், பயப்படாதே வா என்று போய் கரையை சேர்கிறார்கள். இவர் அதை தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் காட்டுகிறது. ஆக அந்த வயசிலேயே எல்லா ஒரு தலைவனுக்கு வேண்டிய அத்தனை தகுதிகளையும் இவருக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் அந்த பள்ளி காலத்திலேயே மாணவநேசன் என்ற கையெழுத்து பிரதி பத்திரிகை நடந்து பின் அது முரசொலியாக மாறியது. அதே காலத்தில் பட்டுக்கோட்டை அழகிரியன் பேச்சால் கவரப்பட்டு பின்பு அண்ணா, பெரியார் மற்ற கழக தலைவர்களுடைய பேச்சை கேட்டு இவர் இயக்கத்தில் சேருகிறார். மாணவராக இருக்கும்போதே சேர்ந்து கூட்டத்தில் பங்கேற்கிறார், இவ்வளவும் செய்கிறார். இவர் சாதாரண அதாவது விளையாட்டு பருவத்தில் ஒரு மாணவன் இந்த சமூக சேவையில் ஈடுபடும் என்பது அது எல்லாருக்கும் வராது. இந்த பண்பு, இந்த ஒரு மன துணிச்சல் எவ்வளோக்கும் வராது. இன்னொன்று நான் படித்திருக்கிறேன், இவர் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறார். இவர் நாடகமாக்குவதற்கு ஒரு தனிப்பட்ட திறமை தேவை. காட்சிகள் அமைப்பு முக்கியம். அந்த காட்சிகள் அமைப்பு அது வந்து அந்த கதையும் நன்றாக இருக்கணும், காட்சி அமைப்பில் நன்றாக இருக்கணும், பார்ப்பவர் மனதில் பதிய வேண்டும், கருத்துக்கள் பதிய வேண்டும், சமூக கருத்து இத்தனையும் வசனத்தின் மூலம் புகுத்தினார். அப்படி எழுதிய இவர் பல நாடகங்களில் முதல் நாடகம் விமலா என்று நினைக்கிறேன், அந்த முதல் நாடகம். அடுத்து பல நாடகங்கள் எழுதியதுக்கப்புறம் இவர் தூக்குமடை நாடகம் எழுதுகிறார். இந்த தூக்குமடை நாடகம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதால் நடிகர் எம்.ஆர். ராதா அந்த நாடகத்தை வாங்கி தன்னுடைய நாடகமாக நடத்த கருணாநிதி அனுமதி கேட்டு இவர் தலைமையில் நாடகம் நடத்துகிறார். அடுத்து அப்போ பாராட்டு விழாவிற்கு ஒரு 1000 ரூபாய் காசுகளாக பொற்காசுகளாக முடிப்பாக கொடுத்து கலைஞர் என்ற பட்டம் அவர் தான் கொடுத்தார். அதுக்கப்புறம்தான் கலைஞர் அவர்கள் கலைஞர் என்ற பட்டம் கொடுத்தது அவரால் தான். இன்னும் நாடகங்கள் அப்படின்றத பேசும்போது நாடகங்கள் அப்படின்னாலே தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் கலைஞர் அவர்கள் இருக்காருன்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னமும் கூட தூக்குமேடை நாடகம் வந்து மறுபடியும் நம்ம பார்க்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் அதற்கான ஒரு ரசிகர்கள் இருக்கிற காலத்தை கடந்தது. கேண்டர்ல அவர் சொல்லும் கருத்து இன்றைக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்தார். நான் இன்டர்மீடியட் படிக்கிறப்போ என்னுடைய லெக்சரர் சொல்லுவார், த ரிச் இஸ் ரிச்சர், புவர் இஸ் புவரர் அப்படின்னாரு. அந்த நேரம் இன்றும் இருக்கிறதே. எங்கு யார் மாற்றினார்கள்? யாரும் மாற்றவில்லை. ஏழை ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரன். அது கம்யூனிசம் இல்லை, அது வந்து ஏற்றத்தாழ்வு, ஒரு சமூக அநீதி. ஏழை உயர வேண்டும், அதுதான் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் என்ற அந்த ஐக்கிய பாரதிதாசனுடைய இதை தான் எடுத்தாண்டார். ஆனால் எடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணியது எவ்வளோ மனதிலோட எப்படி தியாகராஜபாருடைய பாட்டு கர்நாடக சங்கீதத்தை ஏழை பாவனாசனும் தியாகராஜபாரும் அந்த சங்கீதத்தை ஏழையிடம் கொண்டு சேர்த்தார்கள். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் சமூக அநீதியை ஒவ்வொருத்தரும் கொண்டு சேர்த்தார்கள். அதனால்தான் மக்கள் அதை கவரப்பட்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கும் அந்த இது பேசப்படி என்றைக்கும் பேசப்படும். ஏன்னா இவர் சரித்திர நாயகர், அதில் ஒன்றும் எதுவே இல்லை. தமிழுக்காக தலைவணங்க தகுந்த தலைவன் கருணாநிதி அவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் புகழ் பெற்ற காரணத்தால் இவர் குருவை மிஞ்சிய சிஷ்யன் மாதிரி அண்ணா அவர்களை மிஞ்சிய தலைவராகத்தான் உயர்ந்தார். அது அரசியலிலும் சரி கலையிலும் சரி. அண்ணாவே அருமையாக கதையை வசனம் எழுதுவோர் எல்லாம் இருந்தாலும் இவர் வந்து அதற்கு மேலே போனார். மனோகராவை மறக்க முடியுமா?
தனி ஒரு கலை மலராகவே போட்டார்கள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில். இதற்காக அந்த வசனமும் அந்த இது வந்து எந்த அளவுக்கு மக்களை பாதித்தது. இவரோட எழுதிய வசனங்கள் கழகத்தையும் வளர்த்தது, தமிழையும் வளர்த்தது. கழகம் வளர உதவி செய்து அதே நேரத்தில் தமிழையும் வளர்த்தது. சுவாமிர தமிழனும் நல்ல தமிழில் பேச அளவுக்கு இதை கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான், யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பா சார். திரை இசையோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காலகட்டத்துல பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்களுடைய கவனம், இவங்களுடைய இதுக்கு வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் உறுதுணையா இருந்துச்சு? பாடலாசிரியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பாபநாசம் சிவன், தியாகராஜ பாவர், சின்னப்பா அவர்களுக்கு எழுதி. அதுக்கப்புறம் நிறைய பாடலாசிரியர் வந்தார். குமா பாலசுப்ரமணியம், பல பாடலாசிரியர் நிறைய இது மாதிரி நிறைய பாடலாசிரியர். அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, இவரெல்லாம் உடுமலை நாராயணகவிலாம் அந்த காலத்திலே புரட்சி பகுத்தறிவு கவிதை தான் எழுதினவர். இதற்கு மூலாதாரமாக எம்எம் மாரியப்பா பாடிய பாட்டல் ஒன்று, இந்த உலகினில் இருக்கும் மாந்தரில் எழிலுடையோன் எங்கள் தமிழன். முதல் கோவையிலிருந்து ஐயாமுத்து என்பவர் இந்த பாட்டை எழுதி அவரே படம் தயாரித்து பகுத்தறிவை பரவ செய்ய மூல காரணமாக இருந்தவர் அவர். இது கலைஞர்லாம் வருவதற்கு முன்னாடியே பெரியார் அப்போ ஆரம்பித்த காலத்தில் அப்போ நடந்தது. இந்த பாடலாசிரியர்கள் சொல்லப்போ நிறைய அதாவது கண்ணதாசனுக்கு முன்னாடி உடுமலை நாராயணகவி ரொம்ப பாராட்டப்படுகின்ற மற்ற நிறைய கவிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாட்டு எழுதுறதில் கலைஞரை மிஞ்ச முடியாது. திரையுலக பாடல் வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சவரை 1950 ஜி ராமநாதன், எஸ்.ஏ. சுப்பராமன் போன்ற மியூசிக் டைரக்டரால் நிறைய வளர்ச்சியை பெற்றது. அதில் பாடலாசிரியர்கள் மருதகாசி, உடுமலை நாராயணகவி, அப்புறம் கூமா பாலசுப்ரமணியம், கூசா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் நிறைய நல்ல கருத்துள்ள. காமு ஷெரீப், அவரை மறக்கவே கூடாது. காமு ஷெரீப் ரொம்ப அருமையான கவிஞர். அவர் ரொம்ப கருத்துள்ள பாடல்களை, நல்ல கருத்துள்ள பாடல்களை எழுதியிருக்கிறார். அது இந்த காலகட்டம் கண்ணதாசன் வர அதுக்கப்புறம் தான் நாடோடி மன்னலிருந்து இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வருகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரருக்கு ஒரு முதலாளித்துவத்தை எதிர்ப்பதாகவும் பகுத்தறிவு வளர்வதாகவும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். பட்டுக்கோட்டையார் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பாட்டிலேயே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. எப்படி கலைஞர் வந்ததுக்கப்புறம் வசனத்தில் திருப்பம் ஏற்றால் அதுமாதிரி பட்டுக்கோட்டையார் வந்தது பாட்டில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அதற்கு அடுத்து கண்ணதாசன் வருகிறார். கண்ணதாசன் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எளிமையாக இலக்கியத்தில் இருந்த சாரை பிழிந்து ஒவ்வொரு பாட்டிலும் கொடுத்திருக்கிறார். அது வந்து பாமர மக்களை கவர்ந்தோடு மட்டாய் இசையும் விஸ்வநாத ராமமூர்த்தியும் கண்ணதாசனும் இணைந்து அந்த கூட்டணியில் வந்த பாடல் எல்லாமே இப்போ சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைந்தன, மக்களை சேர்ந்தன. இதற்கப்புறம்தான் அன்னைக்கிளிக்கு அப்புறம் இளையராஜா வருகிறார். இளையராஜா அந்த கிராமிய மட்டிலே பாட்டசைத்து அந்த பாடல் எல்லா மக்களிடம் சேரவுண்டு அவர் தன்னுடைய இசைத்திறமையால் இன்று உலக அளவில் ஜீனியஸாக ஆகியிருக்கிறார். அதடுத்து வந்த ஏஆர் ரகுமான், திலீப்பை தான் அவரது முந்தைய பெயர். அவர் இரண்டையும், அதாவது நம்ம கர்நாடிக் இசையும் மேல்நாட்டு இசையும் இணைத்து அருமையான ஒரு இசையை கொண்டு வந்து இன்றைக்கி உலகளவில் புகழ்பெற்று நோபல் பிரைஸும் வாங்கிவிட்டார். ஆகினாலே இவர்களெல்லாம் தமிழ் இசைக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். தமிழ் இசை, மொழி, இதோட வளர்ச்சி இதெல்லாம் பேசும்போது திராவிட இயக்கங்களோட அதிகப்படியான ஒரு ஈடுபாடு, அதுதான் உங்களுக்கு ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பேசும்போது, கலைஞர் அவர்களுடைய திரைத்துறை பயணம், நாடகம், வசனம் இதெல்லாம் பேசும்போது ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிற முறையில் அவருடைய ஆளுமையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்த சூழல் ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வந்ததால் ஒரு ஏழை என்ன கஷ்டப்படுவான் என்பதை அவருக்கு உணர்ந்தவர். ஆகவே ஏழைக்கு என்ன தேவை என்று அந்த சீர்திருத்தத்தை முறைகளை கொண்டு வந்து முதலில் இந்த
இந்த விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அந்த முன்னாடி ஒரு குடியானவன் அந்த வாரத்துக்கு விடுவது அந்த மாதிரியெல்லாம் அதையெல்லாம் ஒழித்து கட்டினார். அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு என்ன தேவையோ அந்த திட்டங்களை கொண்டு வந்தார். ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். அதுவன்றி அதுவரை பெண்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாது இருந்த காலத்தில் இவர் பெண்களுக்கும் உரிமை உண்டு, அவர் வாரிசு உரிமை உண்டு என்ற புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்தார். கலப்பு திருமணத்தை கொண்டு வந்தார். அடுத்து பெண்கள் உரிமைக்காக என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்தார். இளைஞர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்தார். மாபெரும் புரட்சி தான். அதாவது காமராஜர் காலத்தில் இருந்த நல்ல முன்னேற்றம் இருந்தது. அதை கொஞ்சமும் குறையாமல் இவர் கலைஞர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார். அது யாரும் அதே மாதிரி ரூபாய்க்கு ஒருபடி அரிசி கொண்டு வந்தது இவர்கள்தான். அதை அப்புறம் நிறைவேற்றி அதே ரேஷன் கடையில் எல்லோரும் செய்யும் அளவிற்கு அதை கொண்டு வந்தார்கள். ஆக நிறைய ஏழைகளுக்கு உதவியான திட்டங்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற ரோட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கலைஞர் காலத்தில் நிறையவே இருந்தது. இன்றைக்கி அந்த ஜெமினி மேம்பாலம் இல்லை என்றால் இன்றைக்கி என்ன ஆகும்? இதே போன்ற நிறைய திட்டங்கள் அவர் காலத்தில் ஏற்பட்டது. அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு மொழி ஆர்வலர், இசை ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் தமிழ் மொழியை வந்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பர்மா போனாலும் அடிப்படையிலிருந்து அதை முழுமையாக சிறப்பாக கற்றுக்கிட்டீங்க. அதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னும் போது தமிழ் மொழியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா உலக அளவில் வியக்கத்தகுந்த வகையில் போயிருக்கு. நம்ம ஆண்ட மன்னர்கள்லாம் அதற்கான ஒரு அடையாளங்களை கல்வெட்டுகளாக வேறு நாட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட மொழி சிறப்பாக விளங்கியிருக்கு. இந்த மொழியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளோட பாரம்பரியம் கலாச்சாரத்தோட ஒன்று கலந்ததா இருக்கு தமிழ் மொழி? மொழிகள் என்று பார்த்தால் இன்று மலேசியாவில் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, கனடாவில் அதே போல் தமிழை அங்கீகரித்திருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதே போன்று இலங்கையில் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. ஆனால் இந்த அளவு தமிழ்நாட்டில் இருக்கிறதா, இந்தியாவில் இருக்கிறதா என்றால் வருத்தப்பட வேண்டியதாக தான் இருக்கிறது. நாங்களெல்லாம் பர்மாவில் இருந்த பொழுது தமிழ்நாட்டை நான் மட்டும் இல்லை, எல்லா அயல்நாடு இருக்கிறோம் தமிழை நேசிக்கிறார்கள். நம்ம காபி சாப்பிட்டீர்களா, டிஃபன் சாப்பிட்றேன்னு கேட்போம். அவர்கள் பசியாறி விட்டீர்களா அப்படி தான் கேட்பார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் தூய தமிழில் பேசுகிறார். நாம் அந்த தூய தமிழில் பேசவில்லை, கலப்பட தமிழில் தான் பேசுகிறோம். இந்த அளவுக்கு இல்லாமல் வெளிநாடுகளில் தூய தமிழில் பேசும் பழக்கம் அதிகம் இருக்கிறது. ஆனால் தமிழில் தான் அந்த பழக்கம் விட்டு போய் எல்லாம் கலப்பட தமிழ் பேசுகிறோம். அந்த வகையில் நம்ம இவருடைய திராவிட இயக்க தாக்கம் நிறையவே பரவி இருக்கிறது. அதை நான் யாரும் மறுக்க முடியாது. எல்லா நாடுகளிலும் இது பரவி காரணம். இன்னொன்று, இதுக்கு காரணம் இலங்கை தமிழர்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஏனால் நம்மை விட அவர்கள் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை அவர்கள் எல்லா மொழியை மறக்காமல் எல்லா இடத்திலும் கொண்டு செல்கிறார்கள். அது ஒரு காரணம். அவர்கள் போகிறதுனால அந்த மொழியும் அங்கே சிறப்பு பெறுகிறது. இந்த தாக்கம் இங்கே ஏற்பட்ட மறுமலர்ச்சி உலகமெங்கும் பரவி இருக்கிறது என்று மறுக்க முடியாத உண்மை. ஒரு தமிழ் மொழி ஆர்வலரா, தமிழ் திரை இசை ஆர்வலரா, மொழி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக உங்களுடைய காலகட்டத்தில் இருந்தது? இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்தாலும் அடிப்படை கல்வியை பயின்ற உங்களுடைய காலகட்டத்தில் தமிழ் ஆசிரியர்கள் எவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்தாங்க? தமிழ்நாடை விட்டு பர்மா, ரங்கூன் நீங்கள் போயிருந்தாலும் அங்கேயும் உங்களுடைய தமிழ் ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் நடந்தது? திராவிட இயக்கங்கள் பற்றின ஒரு புத்துணர்வு அன்றைய இளைஞர்களுக்கு எப்படி போய் சேர்ந்துச்சு? அந்த காலகட்டம், நீங்கள் இருந்த சூழல், பர்மா வாழ்க்கை, அந்த அனுபவங்கள், இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைன்னு பல விஷயங்களை மொழி சார்ந்தும் இசை சார்ந்தும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி அம்மா. கலைஞர் அவர்கள் 94வது பிறந்தநாள் கொண்டாடிய நேரத்தில் எனக்கு அவர்களை பற்றி பேச வாய்ப்பு தந்தமைக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் புத்தகங்களிலிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்களை நமக்காக ஒவ்வொரு நாளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நம்மிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெற்றி பெற்று விருது பெற வரும் வேளையில் உனக்கு வெகுமானம் எது வேண்டும் என கேட்டால் அப்துல் ரஹ்மானை தாருங்கள் என சொல்வேன் என்று
தலைவர் கலைஞர் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பேரன்பிற்கு உரியவராக இருந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். கடந்த 2ஆம் தேதி அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து போய்விட்டார். அவருடைய கவிதைகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு வாழும் தகைமை உடையவை. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒரு புதிய எழுச்சியை, கவிதை உலகில் ஒரு புதிய விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் ரஹ்மான் என்று சொல்லலாம். 1970கள் என்பது தமிழ் கவிதை உலகில் இன்னொரு திருப்பு முனை என்று சொல்ல வேண்டும். காலகாலமாக இருந்த மரபு கவிதைகளிலே இருந்து புது கவிதைகள், வசன கவிதைகள் என்கிற இடத்திற்கு தமிழ் உலகம் மாறி மக்களை கவர்ந்த இடம் என்று அதனை குறிப்பிட வேண்டும். பாரதியாரே வசன கவிதைகளை தொடக்கி வைத்திருக்கிறார் என்றாலும் அதற்கு பிறகு 1940களிலே எழுத்து, சரஸ்வதி, மணிக்கொடி போன்ற பத்திரிகைகளிலே புது கவிதைகள் வரத் தொடங்கின என்றாலும் மக்களை அவை எப்போது போய் சேர்ந்தன என்றால் 70களின் தொடக்கத்தில் தான் போய் சேர்ந்தன. அதுவும் மானுடம் பாடும் வானம்பாடிகள் என்று கோவையிலிருந்து எழுந்த அந்த கவிஞர்களின் கூட்டம்தான் புது கவிதையை இயல்பான கவிதையாக மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. அந்த கவிஞர்களினுடைய அணியில் முதன்மை வகித்தவர் என்று கூட நாம் சொல்லலாம். அப்துல் ரஹ்மானினுடைய அந்த கவிதை தொகுப்புகள் தமிழ் கவிதை உலகிலேயே ஒரு புதிய வார்ப்பாக அமைந்திருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அவருடைய பால் வீதி என்னும் புத்தகம் 70களிலே மிக விரிவாக இலக்கிய மேடைகளிலும் இலக்கிய அரங்குகளிலும் பேசப்பட்ட நூல் என்று சொல்லலாம். அப்போது நான் 70களின் தொடக்கத்தில் தமிழ் கவிதை நூல்கள் என்னும் தலைப்பிலே தான் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வினை மேற்கொண்டிருந்தேன். அப்போது வந்த புகழ்பெற்ற கவிதைகள், கவிஞர் மு. மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள் தொடங்கி பல்வேறு புகழ்பெற்ற கவிதைகளை படித்து அறிகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் குறிப்பாக 2 நூல்களை என்னால் முழுமையாக படித்து அப்போது உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நூல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் பால் வீதி, இன்னொன்று கவிஞர் அபி அவர்களினுடைய மௌனத்தின் நாவுகள். இந்த 2 நூல்களையும் புரிந்து கொள்வதற்கு முதலில் எனக்கு சற்று கடினமாக கூட இருந்தது. எனவே அந்த சமகாலத்தவர்களுக்கு, சமகாலத்திலே முனைவர் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்கிறவர்களால் கூட எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு உயரமான தளத்தில் நின்று எழுதியவர் அப்துல் ரஹ்மான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய நூல்கள் ஏராளமாக வந்திருக்கின்றன. நேயர் விருப்பம் போன்ற, முத்தமிழின் முகவரி போன்ற எளிமையாக புரிகிற நூல்களும் உண்டு. ஆலாவனை, பித்தன் போன்ற நூல்களும் அவரிடத்திலே இருந்து வெளிவந்திருக்கின்றன. ஆலாவனை என்கிற நூல்தான் அவருக்கான விருதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் இன்றைக்கும் அவர் எழுதியிருக்கிற அந்த பித்தன் என்கிற அந்த சிறு நூலில் இருக்கிற அந்த முரண்கள், அந்த உள்ளார்ந்த பொருள்கள் வியப்புக்குரியனவாகவே இருக்கின்றன. பித்தன் ஒரு பைத்தியக்காரன் என்பவனை ஒரு பாத்திரமாக வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கண்களுக்கெல்லாம் அவன் பித்தனாக தெரிகிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் பித்தன் இல்லை, சித்தன் என்பதைப் போல அந்த கவிதையினுடைய செய்திகள் நமக்கு சொல்லும். எல்லோரும் மலையில் ஏறிக்கொண்டிருக்கிற போது, பித்தனே நீ மட்டும் ஏன் இறங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால், ஏறுவதற்காகத்தான் என்று அவன் சொல்லுவான். ஏறுவதற்காகவா? ஆம். எந்த விதை பூமிக்கு கீழே இறங்குகிறதோ அதுதான் செடியாக மேலே ஏறும். பூமிக்கு மேலேயே இருக்கிற விதைகளெல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும், அல்லது அவை ஒரு நாளும் ஒரு செடியாக வளராது. எது இறங்குகிறதோ அதுதான் ஏறும் என்று சொல்லுவான். அது மட்டுமல்ல, எப்போதும் மேலே இருக்கிறவைகளெல்லாம் உயர்ந்தவைகள் என்றும் கீழே இருக்கிறவைகளெல்லாம் தாழ்ந்தவைகள் என்றும் கருதி விடாதீர்கள். ஒரு தராசு தட்டில் எந்த தட்டு கீழே இறங்குகிறதோ அதற்குத்தான் மதிப்பு அதிகம் என்று பித்தன் சொல்லுகிற போது, பித்தன் வழியாக அப்துல் ரஹ்மான் அவர்களினுடைய அந்த அறிவு கூர்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒன்றையும் உயர்த்தவும் முடியும், எந்த ஒன்றையும் தாழ்த்தவும் முடியும். நம்முடைய பார்வையும் எந்த ஒன்றையும் நாம் விளக்குகிற விதமும் தான் அதனை தீர்மானிக்கிறது என்பதைத்தான் இந்த கவிதைகள் சொல்லுகின்றன. மேலேயே இருக்கிற மேகங்களால் என்ன பயன்? எந்த மேகம் மழையாக இறங்கி வருகிறதோ அந்த மேகம்தானே இந்த உலகத்திற்கு நன்மை தரும் என்பார் அப்துல் ரஹ்மான். எனவே இறங்குவதெல்லாம் கீழானதுமல்ல, ஏறுவதெல்லாம் புகழுக்கு உரியதுமல்ல. எது இறங்குகிறது, எதற்காக இறங்குகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்படி அவருடைய கவிதைகளிலிருந்து 1000 வரிகளை நாம் காட்ட முடியும். அவருடைய கவிதைகள் முழுவதும்
முரண்களும் குறியீடுகளுமாக நிறைந்து கிடக்கின்றன. அது அந்த காலகட்டம். 70களின் தொடக்கத்தில் 4 விதமான உத்திகளை அன்றைய புது கவிஞர்கள் கையாண்டார்கள். ஒன்று படிமம், இன்னொன்று குறியீடு, 3வது முரண், 4வது அங்கதம் என்கிற இந்த 4 உத்திகள் அன்றைய கவிதைகளில் மிக ஆழமாக படிந்து கிடந்தன. அதிலும் முரண்கள் இல்லாத கவிதைகள் படிக்கப்படாதோ என்கிற அளவுக்கு முரண்களினுடைய ஆதிக்கம் என்று கூட சொல்லலாம் கவிதைகள் அது வலுத்திருந்தது. அதுபோலவே குறியீடுகளிலும் மிக பல செய்திகள் வெளியிடப்பட்டன. சங்க இலக்கியத்திலேயே இறைச்சி என்றும் உள்ளுரை ஓமம் என்றும் குறியீடுகள் சொல்லப்படும். அவை நேரடியாக குறியீடுகளாக சிம்பாலிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு இலக்கிய இயக்கமாகவே வளர்ந்தது என்றும் குறிப்பிடலாம். அதில் அப்துல் ரஹ்மான் அவர்களினுடைய குறியீடுகளும் முரண்களும் மிகவும் புகழ் பெற்றவை என்றுதான் கூற வேண்டும். எல்லா மேடைகளிலும் இன்றைக்கும் சொல்லப்படுகிற அந்த 2 வரிகள், புத்தகங்களே கவனமாயிருங்கள், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்பார் அப்துல் ரஹ்மான். பொதுவாக பிள்ளைகளே கவனம், புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் என்று சொல்லி பழகிய சமூகத்தில் புத்தகங்களே கவனம், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொன்ன அந்த முரண் அழகு அப்துல் ரஹ்மானுக்கே உரியது. இப்படி பல்வேறு செய்திகளை அவர் தன்னுடைய கவிதைகளில் பொதிந்து வைத்திருக்கிறார். அவருடைய உரைநடையே கூட பல இடங்களில் கவிதையைப் போல கவித்துவம் உடையதாக அமைந்திருக்கிறது. அதனாலே தான் தலைவர் கலைஞர் அவர்களாலேயே பாராட்ட பெற்று அவராலேயே பல கவியரங்களில் போற்றப்பட்டவராக அப்துல் ரஹ்மான் இருந்தார். அப்துல் ரஹ்மானினுடைய இழப்பு வெறும் இலக்கிய உலகத்திற்கு மட்டுமான இழப்பு அல்ல. அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர். திராவிட இயக்க கருத்துக்களை அழுத்தமாக தன்னுடைய கவிதைகளில் வெளியிட்டவர். அவர் பல திராவிட இயக்க, திராவிட முன்னேற்றக் கழக கவியரங்குகளில் பங்கேற்றவர். தலைவர் கலைஞர் தலைமையில் பல கவியரங்குகளில் பாடியவர். எனவே அப்துல் ரஹ்மானினுடைய மரணம் இலக்கிய உலகத்திற்கும் இழப்பு, திராவிட இயக்கத்திற்கும் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை வைத்துதான் ஒரு நாட்டின் முன்னேற்றமே அமைகிறது. அந்த வகையில் அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதி. வணக்கம் நேயர்களே, எனது இனிய காலை வணக்கம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு இ-காமர்ஸ் அண்ட் எம்-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ் அண்ட் மொபைல் காமர்ஸ், மின்னணு வர்த்தகம் மற்றும் அலைபேசி வர்த்தகம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இப்போது இந்த இ-காமர்ஸ்னால் என்ன, இதோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எம்-காமர்ஸ் எப்படி போகுது, எம்-காமர்ஸில் அதோட சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே இந்த பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது காமர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ், இப்போ வர்த்தகம் அப்படிம்போம். வர்த்தகம்னா இப்போ ஒரு மணி, ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு பரிமாற்றம், அதுதான் வர்த்தகம். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன், அதாவது பண பரிமாற்றமாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் தகவல் பரிமாற்றமாக இருக்கலாம், சர்வீசஸ் சேவை பரிமாற்றமாக இருக்கலாம், இது மாதிரி நிறைய பொருட்கள் பரிமாற்றமாக இருக்கலாம். இது எல்லாமே வர்த்தகம், இதுதான் வர்த்தகம், அதான் காமர்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் கூட சொல்லலாம். எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங்னா கம்ப்ளீட்டாக இப்போ வர்த்தக பரிமாற்றம் எல்லாமே சொன்னோம். மணி, இன்ஃபர்மேஷன், சர்வீசஸ், குட்ஸு எல்லாமே சொன்னோம். இது எல்லாமே இன்டர்நெட் மூலமாக போகிறது தான் எலக்ட்ரானிக் காமர்ஸ். எலக்ட்ரானிக் காமர்ஸ் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியராக கூட இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிறைய வல்லுநர்கள்லாம் அதில் ஒர்க் அவுட் பண்ணி செக்யூரிட்டிலாம் ஸ்ட்ராங்காக கொண்டு இப்போ அதுதான் நம்பர் 1 இருக்குது. அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் ஆக்சுவலி எம்-காமர்ஸ். இப்போ இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா இ-காமர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ B2B அப்படிம்போம், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு வெப்சைட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்னொரு பிஸ்னஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டெல் சிப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிப்பு இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட்டில் போடுவாங்க. இப்போ டெல்லோ, HP, HCL எல்லா கம்பெனிஸ்லாம் அந்த சிப்பை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரான்சாக்ட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி
டிக்கெட் ஏஜென்ட்டு. இப்போ நம்ம ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறதுனா டிக்கெட் ஏஜென்ட்டு கொடுக்கலாம். டிக்கெட் ஏஜென்ட் வந்து கம்பெனிக்காரங்களுக்கு போவாங்க. அது என்ன புக்கிங் இருக்கோ அந்த ஏஜென்சியோட டைப் பண்ணி வச்சுட்டு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது, கன்சியூமர் நேரடியாக போயிட்டு அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ட்ரான்சாக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே நமக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். இது பிஸ்னஸ் டு கன்சியூமர். அது மாதிரி பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்றது. பிஸ்னஸ் டு கவர்மெண்ட்னா பிஸ்னஸ் நம்ம குட்ஸ்லாம் வந்து இப்போ பப்ளிக் செக்டார்லாம் இருக்குது, நம்ம குட்ஸே அங்கேயே விற்போம். இப்போ ஆடிட்டிங் கம்பெனிலாம் இருக்குது, அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க, லைசன்சிங் ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து B2G. கஸ்டமர் டு கஸ்டமர். இப்போ நான் ஒரு கஸ்டமர், இன்னொரு கஸ்டமர், நான் வந்து ஒரு நெய்பருக்கு நான் ஒரு பைக் வைக்கிறேன் அப்படின்னா வந்து அது கஸ்டமர் டு கஸ்டமர். இதே இது G2B, அதாவது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ்ம்பாங்க. கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்லேயே எல்லா ப்ராஜெக்ட்டும் அவங்களே எடுக்க முடியாது. சில இதெல்லாம் வந்து அவுட் சோர்சிங் பண்ணி பிஸ்னஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அதுவும் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இப்போ சில இது ஏலம் எடுப்பாங்க, சில இது டெண்டர் போடுவாங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இதே மாதிரி கவர்மெண்ட் டு கன்சியூமர். கவர்மெண்ட் டு கன்சியூமர் வந்து இப்போ NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், இப்போ tn.nic.ac.in, அதே மாதிரி ap.nic.ac.in, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக, கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆல் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ கொடுக்குறது வந்து நேராக கவர்மெண்ட்லேருந்து கன்சியூமருக்கு இது மாதிரி கொடுக்கலாம். தட் இஸ் அ கவர்மெண்ட் டு கன்சியூமர். ஸோ இதெல்லாம் போக கடைசியாக வந்து தான் M-commerce. இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான். இப்போ இதுவரை பார்த்தது ஃபுல்லாக இன்டர்நெட் மூலமாக பண்ணுறோம். இப்போது M-commerce வந்து இது வந்து நம்ம வித் ஹேண்ட்ஹெல்டு சர்வீசஸ், ஹேண்ட்ஹெல்டு டிவைசஸ் மூலமாக பண்ணுறோம். இதே வர்த்தகங்கள் தான். பட் அது வந்து நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன், இல்லைன்னா PDA, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த முனையை வச்சு நமக்கு மொபைலில் வந்து யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. என்ன இப்போ வர்த்தகம் பண்ணனாலும் ஒரே இடத்துலேருந்து நம்ம எல்லாமே பண்ணிடலாம். அவங்களுக்கு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லலாம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸாக இருக்கும். ஸோ ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது. எல்லாருக்குமே காமன் ரேட்டு தான். இப்போ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு காமன் ரேட்டாக வச்சுனா ஒரு ஹெல்த்தியஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும். இப்போது இதோட சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதுதான் M-commerceல ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் டிக்கெட்டிங் அப்படின்னு இருக்குது. மொபைல் டிக்கெட்டிங்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே எல்லா டிக்கெட் நம்ம எடுக்கிறதா, ஒரு குரூப்புக்கு எடுக்கணும், ஒரு குரூப் பிளான் பண்ணுறோம், எடுக்கலாம். இது கேன்சல் பண்ணுறதா இருந்தால் ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இப்போது இது மொபைல் இது வந்து எங்கெங்கே போகுது. இப்போ மொபைல் கம்ப்யூட்டிங், மொபைல் டிக்கெட்டிங் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சினிமா டிக்கெட் புக் பண்ணலாம், ஏர்லைன் ரிசர்வேஷன் பண்ணலாம், ரயில்வே ரிசர்வேஷன் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு கன்சர்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு புக் பண்ணலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மொபைல் டிக்கெட்டிங்கில் உண்டு. மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது அடுத்தது. மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் இப்போ ICICI வந்து IMPS, அதாவது இன்டர் பேங்க் மொபைல் பேமெண்ட் சர்வீஸ்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது மூலமாக நம்ம மணி என்ன ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு, நம்ம ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சன், எல்லா வித ட்ரான்ஸ்ஃபரும் நம்ம பண்ணிக்கலாம். கண்டென்ட் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரி தேர்டு. கண்டென்ட் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரினா இப்போ நமக்கு வந்து இப்போ மொபைல்லையே வந்து சில கேம்ஸ் இருக்கும், வால்பேப்பர் போடணும், காலர் டியூனு, ரிங் டோனு, இந்த மாதிரி இதுக்கெலாம் மொபைல் பர்ச்சேஸ், அதுக்கே வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மொபைல் பர்ச்சேஸ் அண்ட் டெலிவரி. இது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்னால் பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் ஃபோனை வச்சு பேசுகிறோம், அது தவிர சில நியூஸு, வெதர் ஃபோர்காஸ்ட்டு, இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் நடக்குது, ஸ்கோர்ஸு, ஸ்டாக்கோட ரேட்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மொபைல் காமர்ஸில் பண்ணலாம். மொபைல் பேங்கிங் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 10 o'clock பேங்க்கில் போய் நிற்கணும், எப்போ பேங்க் திறப்பாங்க அந்த க்யூவில் போய் நின்று எல்லாமே பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வித்ரா மணி, வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பின்னு மாற்றுறதா இருந்தாலும் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நமக்கு நடந்துகிட்ருக்கு, எது ஃபெயில் ஆகிருக்கு, நம்ம எல்லா வித ட்ரான்சாக்ஷன் பேங்க்கில் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே பண்ணலாம். அது மொபைல் பேங்கிங். மொபைல் ப்ரௌசிங்னால் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம திடீர்னு ஒரு ஹோட்டல் போகணும், இதுக்கு நியர்பை என்னென்ன இருக்குது ப்ரௌஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு போகும்போது பெட்ரோல் ஃபியூயல் ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது, அடுத்து வந்து நமக்கு ஒரு 5 kilometers தான் போகும், அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்னு நம்ம ஸோ ப்ரௌசிங் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது மொபைல் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். இப்போ வந்து எல்லா கார்ப்பரேட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீசஸையும் இப்போலாம் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் மாற்றிட்டாங்க. அதாவது மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங்கே வந்து நம்ம எப்படி, அதாவது SMS மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மெசேஜ் மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங், ஸ்ட்ரீமிங், ஆடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பேமெண்ட் மெத்தட்ஸ் எப்படி இதெல்லாம் பண்ணுறோம், அப்போ பேமெண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீமியம் ரேட் டெலிஃபோன் நம்பர்ஸ், ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்கும், சில நம்பர்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருக்கும், அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா அதோட சர்வீசஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது இதில் காம்படிஷன் நடக்குது, அது ஓட்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த ஓட்டிங் வந்து இந்த இப்போ நம்பர்ஸ் கொடுக்கும்போது சார்ஜ் அதிகமாகும், பட் அந்த மாதிரி இது பண்ணலாம். அது மாதிரி டைரக்ட் மொபைல் பில்லிங், இது வந்து நார்மலாக நம்ம இப்போ பின் நம்பர் இருக்குது, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, அப்போ வந்து
ஒன் டைம் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்டர்நெட் மாதிரியே பண்ணலாம். மேக்ரோ அண்ட் மைக்ரோ பேமெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது. மேக்ரோ பேமெண்ட்டுங்கிறது $US இப்போ $10 மேலே உள்ளதெல்லாம் ஒரு கிரெடிட் கார்டில் பாஸ் பண்ணால் மேக்ரோ பேமெண்ட், $10 உள்ளே உள்ளதெல்லாம் பண்ணோம்னா அது மைக்ரோ பேமெண்ட். இதே மாதிரி மொபைல் வேலெட்டு, அதை நம்ம பர்ஸ் மாதிரி, வேலெட்னாவே பர்ஸு, நம்ம ப்ரீபெய்டு டாப்அப் பண்ணுறோம், போஸ்ட்பெய்டு வைக்கிறோம். போஸ்ட்பெய்டு வந்து நமக்கு குவார்ட்டர்லியோ மந்த்லியோ இது பண்ணுறோம். இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் இப்போ நம்மளோட டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80% ஆஃப் இது வந்து பேடிஎம்மில் தான் இருக்குது. பேடிஎம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் ஃபுல்லாக அதில் பண்ணலாம், எல்லா சர்வீசஸுமே அதிலே பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே யூஸ் டு ஆகிட்டோம். பேமெண்ட்டு சர்வீசஸ் இப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி, நம்ம மொபைல் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், இதோட பர்சனலைசேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இது மாதிரிலாம் இருந்தாலுமே நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம வி ஆர் தி வெரி லக்கியஸ்ட். இப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஃபோனே பண்ணுறதா இருந்தால் கூட பெரிய இப்போ இங்கேருந்து செங்கல்பட்டு பண்ணுறதுக்கான ஒரு ட்ரங்கால் புக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு லாங் டோன் வந்து இங்கேருந்து பேசி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அங்கேயே கேட்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ காலு, ஸ்கைப்பு, தெர் ஆர் சோ மெனி அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ டீம் வியூவர்னு ஒன்று இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் அங்கே கொடுத்தாலும் யூஎஸில் உள்ளவங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம டிவிஸ்லாம் எவ்வளோ ஹை டென்சிட்டியோட டிவிஸ்லாம் நமக்கு வந்திருக்கு. ஹை டென்சிட்டியோடு நம்ம பார்க்கலாம். முன்னாலெல்லாம் ஒரு சின்ன இது பார்க்குறதுனா கூட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறத நல்ல பாசிட்டிவாக, நல்ல டெக்னாலஜிலாம் வந்து எனர்ஜெட்டிக்காக யூஸ் பண்ணி ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போவோம். இதுதான் வந்து நம்ம மொபைல் காமர்ஸோட சாராம்சம். அடுத்த வாரம் நம்ம வந்து இதே மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். உலக சுற்றுச்சூழல் தினம் வழக்கம் போல் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அதுபோன்று தான் இந்த வருடமும் ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கிறோம். உலக ஐக்கிய நாடுகள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறது. எப்படி ஒரு மதர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறார்களே, அது எப்படி அனைவருக்கும் பொதுவானதோ அதுபோன்றுதான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினமும் உலகில் வாழ்கிற அனைவருக்குமே பொதுவான ஒரு தினமாக இருக்கிறது. ஆனால் தான் உலக ஐக்கிய நாடுகள் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் மத்தியில் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து நாட்டு தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருள் தரப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய கருப்பொருளுமே அது கருப்பொருளாக இருப்பதோடு இல்லாமல் இந்த வருடம் அது நம்மளை அதிகமாக சிந்திக்க தூண்டுகிறது. அந்த கருப்பொருள் என்னவென்று கேட்டால், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கனெக்டிங் பீப்புள் வித் நேச்சர், அதாவது இயற்கையோடு மக்களை இணைக்கின்ற ஒரு முயற்சி. அதைத்தான் இந்த வருடத்தினுடைய ஒரு விருது வாக்காக உலக ஐக்கிய நாடுகள் நமக்கு தந்திருக்கிறது. நான் முன்னாடி குறிப்பிட்டது போல இந்த கருப்பொருள் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது. அதாவது இயற்கையோடு இணைந்திருக்கிற ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அந்த இயற்கை விட்டு சென்றிருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த கருப்பொருள் தந்திருக்கிறது. ஏனென்றால் இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கின்ற மனிதன் எந்த அளவிற்கு இயற்கை விட்டு சென்று அதனுடைய விளைவாக இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பல சிக்கல்கள் இறுதியாக மனிதனை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது என்பதும், எந்த அளவிற்கு இயற்கை விட்டு அகன்றிருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த தினத்தினுடைய கருப்பொருள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது கனெக்டிங் பீப்புள் வித் நேச்சர் என்று சொல்கிறார்களே,
அந்த இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ்கிற ஒரு முறை. அதில் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், நாமும் இயற்கையோடு இணைந்திருக்கிறோம் என்பதை விட அந்த இயற்கையின் ஒரு அங்கம். ஆனால்தான் சில நேரங்களில் மனிதன் இந்த இயற்கையினுடைய அரசனாக தன்னை மகுடம் சூட்டிக் கொள்கிற ஒரு தவறான சிந்தனை தான், இயற்கையை நாம் அழித்து விட்டிருக்கிறோம், இயற்கையின் வளங்களை ஒட்டுமொத்தமாக சுரண்டியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த தீய விளைவுகளை வைத்து பார்க்கிற பொழுது இந்த தினத்தை நிச்சயமாக நாம் கொண்டாடுவதோடு இல்லாமல் இந்த தினத்தில் பல உறுதிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் பெறுகிற ஒவ்வொரு பொருள்களுமே இயற்கையிலிருந்து நமக்கு வரக்கூடியது தான். நாம் பிறந்து விட்டோம், அந்த பிறந்ததனுடைய வெளிப்பாடாக நாம் இடுகிற அந்த மூச்சு முதற்கொண்டு நாம் உண்கிற உணவு வரை, அதையும் தாண்டி நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையோடு இணைந்திருப்பது தான். ஏனென்றால் ஒருபுறம் இயற்கை அழித்து கொண்டு வருகிறோம், மறுபுறம் இயற்கையிலிருந்து அனைத்து வளங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தான் இன்றைக்கு கூட இயற்கை வளங்களில் பல தட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பது அடையாளம் என்னவென்று கேட்டால், நாம் எந்த அளவிற்கு இயற்கையினுடைய வளங்களை, இயற்கையில் இருக்கிற அத்தகைய உன்னதமான பொருட்களை நாம் எந்த அளவிற்கு அதை அழித்து கொண்டு வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கூட நான் முன்னாடி குறிப்பிட்டது போல, நாம் சுவாசிக்கின்ற அந்த சுத்தமான காற்று எந்த இடத்திலிருந்து வராது, நம்முடைய இயற்கையிலிருந்து பெறக்கூடிய அந்த மரங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் தென் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த அழகான நம்ம உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய காற்று. ஆனால் இன்று அத்தகைய இயற்கையான சுத்தமான காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. ஏனென்றால் மாசு என்று சொல்லப்படுகிற அந்த பொல்யூட்டன் என்று சொல்லப்படுகிற அந்த மாசுக்களால் இன்றைக்கு அத்தகைய உன்னதமான வாயு, நாம் சுவாசிக்கின்ற அந்த வாயு இன்று மாசுபட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள், இந்த சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒன்றே ஒரு பெரிய உதாரணம். நமக்கு நம் மனிதன் இயற்கையாக சுவாசிக்கின்ற அந்த காற்று எந்த அளவிற்கு நம்மால் பாலடைக்கப்பட்டு அது மீண்டும் எதிர்வினையாக நம்முடைய குழந்தைகளை தாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. அதுபோன்றுதான் தண்ணீர். தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்றால் இயற்கையாகத்தான். ஏனென்றால் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் என்று சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு இந்த பூமியிலிருந்து ஆவியாகுதல் மூலம் வானமண்டலத்துக்கு சென்று அங்கு மீண்டும் மறுசுழற்சி போன்று அந்த நீர் நமக்கு மழையாக பொழிகிறது விளைவாக நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இயற்கையாக வருகின்ற அந்த தண்ணீரில் எந்த அளவிற்கு மாசு இருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் எங்கே சென்றாலும் தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அத்தகைய இயற்கையாக கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த நடவடிக்கையும் செய்யாதனுடைய காரணமாக இன்றைக்கு தண்ணீரினுடைய தன்மை எந்த அளவிற்கு மாசுபட்டிருக்கிறது என்றால், அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு தண்ணீரின் மூலம் பரவுகிற நோய்களினுடைய சதவீதம் 60 விழுக்காடு என்று. ஏனென்றால் நம்முடைய உடம்பிற்கு ஆதாரமாக இருக்க தண்ணீரை
குடிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய உடம்பினுடைய பகுதியில் 60 விழுக்காடு தண்ணீரானது. அப்படி இருக்கிற பொழுது தண்ணீரை நாம் தவிர்க்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த தண்ணீர் எந்த அளவிற்கு மாசுபட்டு இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய இயற்கை வளங்கள், இயற்கை எந்த அளவிற்கு பாழடைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உணவு உற்பத்தியும் இயற்கையிலிருந்து வரக்கூடியது. ஏதோ கடையில் சென்று வாங்கி விடுகிறோம் என்று நாம் நினைக்க முடியாது. அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த இயற்கையிலிருந்து வருகிற அந்த விளைபொருள்களை நாம் பெறுகிற உணவாக பெறுகிற பொழுது அதன் மூலம் நமக்கு உணவு கிடைப்பதோடு இல்லாமல் பல பேருடைய பசியை ஆற்றி கொண்டிருக்கிற அந்த சூழல் இயற்கைக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் உண்கிற உணவும் எந்த அளவிற்கு நச்சுத்தன்மையாக இருக்கிறது என்று கேட்டால், நாம் பயன்படுத்துகிற பொருள்களையும் நம்முடைய மண்ணை எந்த அளவிற்கு பாழடைத்திருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கிற பொழுது இத்தகைய சூழலெல்லாம் வைத்து பார்க்கிற இந்த தினத்தில் நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு முறையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தப்பித்து கொள்வோம். அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையில் அனைத்தையும் தலைகீழாக மாறிவிடுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினத்தை குறிப்பாக கனடா நாட்டை போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மாதத்தின் முழுவதுமாக மக்களை இயற்கையோடு இணைக்கின்ற அந்த முயற்சியில் பூங்காக்களை எல்லாம் திறந்துவிட்டு அங்கே சென்று இயற்கையோடு இருந்து மக்கள் தங்களை மகிழ்வித்து கொள்ள வேண்டுமோடு இல்லாமல் அந்த இயற்கையை எந்த அளவிற்கு நாம் பேண வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற அளவிற்கு கனடா போன்ற நாடுகள், அதை ஒற்றி மற்ற நாடுகளும் இந்த தினத்தில் இந்த மாதம் முழுவதுமே மக்களுக்கு தங்களுடைய பூங்காக்களை திறந்துவிட்டு இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் என்று சொல்கிறது. ஆனால் நம்ம இயற்கையோடு வாழ வேண்டியவர்கள் இயற்கையை விட்டு அகன்று இருக்கிறோம். மீண்டும் நம்முடைய உறவை இயற்கையோடு புதுப்பித்துக் கொள்கிற பொழுது அந்த உறவு மேம்படும். அதன் மூலம் சுற்றுச்சூழலும் மேன்மை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.